அனைவருக்கும் வணக்கம். வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் பகுதி 2 நிறைவு பகுதியை காண இருக்கிறோம். இதற்கு முன் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் பகுதி 1 பார்த்துள்ளோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இறப்பை குருதி குழி கொண்டவை குழியுடலிகள். எடுத்துக்காட்டு ஜெல்லி மீன், கடல் சாமந்தி. சுடர் செல்களை கொண்டவை தட்டை புழுக்கள். எடுத்துக்காட்டு கல்லீரல் புழு, நாடா புழு, இரத்தப்புழு. நூல் போன்ற புழுக்கள் உருளை புழுக்கள். எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். உடற்கண்டங்களை கொண்டவை வலைதசை புழுக்கள். எடுத்துக்காட்டு மண்புழு, நீரிஸ், அட்டை. கால்கள் இணைப்பு கால்களை கொண்டவை கணுக்காலிகள். எடுத்துக்காட்டு நண்டு, சிலந்தி, பட்டாம்பூச்சி. மென்மையான உடலை கொண்டவை பாதுகாப்பு ஓடு கொண்டவை மெல்லுடலிகள். எடுத்துக்காட்டு நத்தை, ஆக்டோபஸ். உடற் சுவரில் முட்களை கொண்டவை முத்தோலிகள். எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன், கடல் குப்பி. அடுத்ததாக பொது பெயர், அறிவியல் பெயரை காண இருக்கிறோம். முதலாவதாக மனிதன், ஹோமோ செப்பியன்ஸ். எலி, ரேட்டஸ் ரேட்டஸ். தவளை, ரானா ஹெக்ஸாடாக்டைலா. புறா, கொலம்பா லிவியா. மீன், கட்லா கட்லா. வேப்ப மரம், அசாடிரெக்டா இண்டிகா. புளிய மரம், டேமரிண்டஸ் இண்டிகா. தேங்காய், காக்கஸ் நியூசிஃபெரா. அடுத்ததாக நெல், ஒரைசா சட்டைவா. வெங்காயம், அல்லியம் சட்டைவம். பப்பாளி, காரிக்கா பப்பாயா. பேரிச்சை, போனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. எலுமிச்சை, சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. ஆரஞ்சு, சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சி, சிஞ்சிபர் அபிஷினேல். அடுத்ததாக ஐந்துலக வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் அல்லது கொண்டு வந்தவர் ஆர்ஹெச் விட்டேக்கர். இதை முதல் வீடியோவில் பார்த்துள்ளோம். அவர் ஐந்துலக வகைப்பாட்டு முறையை மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் என 5 உலகமாக பிரித்துள்ளார். அதில் முதலாவதாக மொனீராவை பற்றி காணலாம். மொனீரா உலகம். அனைத்து உயிரினங்களும் புரோகேரியாட்டிக் செல் கொண்டது. புரோகேரியாட்டி என்பது ஒரு செல். இவற்றில் உண்மையான உட்கரு இல்லை. நியூக்ளியார் சவ்வு அல்லது உட்கரு சவ்வு மற்றும் நுண் உறுப்புகள் எதுவும் கிடையாது. இவை புறச்சார்பு ஓட்ட முறையை சார்ந்தவை. சில பாக்டீரியங்கள் சுய ஜீவி ஓட்ட முறையை சார்ந்தவை. அதாவது சில பாக்டீரியங்கள் தற்சார்பு ஓட்ட முறையை சார்ந்தவை. எடுத்துக்காட்டுகள் பாக்டீரியங்கள் மற்றும் நீல பசும் பாசிகள். அடுத்ததாக புரோட்டிஸ்டா உலகம். இது ஒரு செல் உயிரிகளாகவும் இருக்கும் அல்லது எளிய பல செல் உயிரிகளையும் கொண்டுள்ளது. புரோட்டிஸ்டுகளில் 2 குழுக்கள் உள்ளன. ஒன்று தாவர வகை புரோட்டிஸ்டுகள், மற்றொன்று விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள். தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கும். இவை பாசிகளாகும். விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் இவை புரோட்டோசோவான்கள் ஆகும். எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் போன்ற விலங்குகள் விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் ஆகும். அடுத்ததாக தாவரங்களின் வகைப்பாடு. பூக்கும் தாவரங்கள் பெனரோஹேம்கள். பூவா தாவரங்கள் கிரிப்டோகேம்கள் என்று அழைக்கப்படுகிறது. பூக்கும் தாவரங்கள் விதைகளை உருவாக்கும். பூவா தாவரங்கள் விதைகளை உருவாக்காது. பூக்கும் தாவரங்கள் கனியுறுப்பை பொறுத்து 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஜிம்னோஸ்பெர்மம், மற்றொன்று ஆஞ்சியோஸ்பெர்ம். பூவா தாவரங்கள் உடலமைப்பை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஆல்காக்கள், 2 மாஸ்கள், 3 பெரணிகள். உடலமைப்பை பொறுத்து ஆல்காக்கள், மாஸ்கள், பெரணிகள் என்ற பூவா தாவரங்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஜிம்னோஸ்பெர்ம் பற்றி பார்க்கலாம். உண்மையான தண்டு வேர் உடையவை ஜிம்னோஸ்பெர்ம். இது பல்லாண்டு வாழ் தாவரம் மற்றும் கட்டைத்தன்மை கொண்டது. சூல்கள் திறந்தவை, சூர்ப்பை அற்றவை. கனிகளை உண்டாக்காது. திறந்த விதைகளை கொண்டவை. ஒரு முக்கியமான கேள்வி, திறந்த விதை கொண்ட தாவரம் எதுனா ஜிம்னோஸ்பெர்ம். எடுத்துக்காட்டு பைனஸ் சைகஸ்
அதில் மற்றொரு முக்கியமான கேள்வி, கூம்பு தாவரம் என்பது பைனஸ். அடுத்ததாக ஆஞ்சியோஸ்பெர்ம் உண்மையான தண்டு வேர் உடையவை. ஜிம்னோஸ்பெர்மம் போன்றே உண்மையான தண்டு வேர் உடையவை. தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவை ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம். இது என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவை ஆஞ்சியோஸ்பெர்ம். இதனை பூக்கும் தாவரங்கள் எனவும் அழைக்கலாம். ஏனென்றால் அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் கொண்டு பூக்கும் தாவரங்களாகும். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஒரு வித்திலை தாவரம், 2 இருவித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு நெல், இருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு புளி. அடுத்ததாக ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களில் சைலம் சைல குழாய்களையும் புளோயம் துணை செல்களையும் கொண்டுள்ளது. இதே ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களில் சைலம் சைல குழாய்களையும் புளோயம் துணை செல்களையும் கொண்டில்லை. அடுத்ததாக ஆல்காக்கள் வேர் தண்டு இலை வேறுபாடு இல்லை. ஆனால் ஜிம்னோஸ்பெர்ம் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் வேர் தண்டு இலை வேறுபாடு உள்ளது. ஆனால் ஆல்காக்களில் வேர் தண்டு இலை வேறுபாடு இல்லை. இதனை தாலஸ் என்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. தாலஸ் என அழைக்கப்படுவது ஆல்காக்கள், அதாவது ஆல்காக்களுடைய உடலத்தை தாலஸ் என்றும் அழைக்கலாம். அடுத்தது உடலானது நாரிழைகளை கொண்டுள்ளது. அந்த நாரிழை ஒரு செல்லாலான நாரிழையாகவும் இருக்கலாம் அல்லது பல செல்லாலான நாரிழையாகவும் இருக்கலாம். அடுத்ததாக நீரில் வாழ்பவை. ஆல்காக்கள் நீரில் வாழ்பவை. எடுத்துக்காட்டு காரா. அடுத்ததாக மாஸ்கள் வேர் தண்டு இலை என வேறுபாடு இல்லை, ஆல்காக்களை போன்றே. நீரை விரும்புபவை. வாழ்க்கை சுழற்சிக்கு ஈரப்பதம் அவசியம். இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான கேள்வி, மாஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அல்லது இருவாழ்வி தாவரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டினா மாஸ்கள். எடுத்துக்காட்டு பியூனேரியா. அடுத்ததாக பெரணிகள் வேர் தண்டு இலை வேறுபாடு காணப்படுகிறது. ஆனால் ஆல்காக்களிலும் மாஸ்களிலும் வேர் தண்டு இலை காணப்படவில்லை. இலைகள் இதில் சிறியதாகவும் இருக்கலாம் அல்லது பெரியதாகவும் இருக்கலாம் பெரணிகளில். அடுத்ததாக நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்த வாஸ்குலார் திசுக்கள் பெரணிகள் தாவரத்தில் உள்ளது. இவை நிலத்தில் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்களாகும். ஒரு முக்கியமான கேள்வி, நிலத்தில் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள் எது? பெரணிகள். நிழலான ஈரப்பதம் மிகுந்த மற்றும் குளிர்ந்த பகுதிகளில் வாழ்பவை பெரணிகள். எடுத்துக்காட்டு அடியாண்டம்.